இப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். வேதத்தில் பரிசுத்தாவினால் நிறைந்தவர்கள் யாரெல்லாம் பரிசுத்தாவினால் நிறைய பெற்று நடந்தார்கள்? முதலாவது பரிசுத்தாவினால் நிறைந்த இயேசுவானவர் பரிசுத்தாவினால் நிறைந்தார். வசனத்தை வாசிப்போம். லூக்கா 4:1-2. இயேசு இயேசு 40 நாள் உபவாசம் முடிச்சு வரும்போது பிசாசானால சோதிக்கப்பட்டார். ஆனால் பரிசுத்தாவி அவர் மேல் இருந்ததினால் அந்த பரிசுத்தாவி அவரே நடத்தினாங்க. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்கள் அவர் ஒன்று புசியாதிருந்தார். 40 நாளும் ஒன்றுமே சாப்பிடாம தான் இருந்தாங்க. ஆனால் அந்த நாட்கள் முடிந்து அவருக்கு பசி உண்டாயிட்டு, பசி உண்டான நேரத்தில் தான் பிசாசு அவர்கிட்ட வந்துச்சு. ஆனபடினால் இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஒரு வனாந்தரத்தில் போனார். இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்ததினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவி பெறாத ஒவ்வொருவரையும் கத்தர் நாட்களில் இயேசு பெற்றதினால்தான் நம்ம பரிசுத்தாவியை பெறுகிறோம். அவர் என்ன மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்குது, அந்த மாதிரியை தான் நம்மளும் பின்பற்ற வேண்டும். ஆனபடினால் இயேசு பரிசுத்தாவி பெற்றார். நம்மளும் இந்த நாட்களில் பரிசுத்தாவி பெறாதவங்களெல்லாம் தேவனிடத்தை கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை அபிஷேகத்தால் ஒழிய நான் உண்மை விடமாட்டேன்னு. அந்த பெந்தெகோஸ்து நாளில் 120 கூடியிருந்த யாவர் மேலும் தேவனோட பரிசுத்தாவி வந்து இறங்கினது போல இந்த நாட்களில் பரிசுத்தாவியின் வல்லமை நம்மளுக்குள்ள வந்து இறங்க வேண்டும். அது மட்டுமல்ல, லூக்கா 2:40 வாசிப்போம். இயேசுவானவர் வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவன் மேல் வந்து இயேசுவானவர் வளர்ந்த ஞானத்தினால் நிறைந்தவராயிருந்தார். அவர் மேல தேவனோட ஆவி இருந்தது. அதே போல இந்த நாட்கள்ல அவரில் இருந்த அதே பரிசுத்தாவி நம்ம பிள்ளைகள் மேலே இருக்கணும். அடிக்கடி குழந்தைகளுக்கு பிரதிஷ்டை பண்ணி அவங்களுக்கு நான் மீட்டிங் நடத்தும் போதும் வசனம் எடுத்து பேசுவேன். இயேசுவானவர் ஆவியில நிறைந்திருந்தார். தம்மோட பிள்ளைகளே பரிசுத்தாவியினால நிறைந்தவர்களாய் தம்மோட பிள்ளைகளை கத்தர் மாற்றணும். பிள்ளை வளர்ந்தது ஆவியினாலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவன் மேலே இயேசுவான் ஒரு பரிசுத்தாவியினால் நிறைப்பார். அதே போல நம்ம இந்த நாட்களும் அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் தேவனோட சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை அபிஷேகத்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன்னு கேளுங்க. பரிசுத்தாவிய கத்தர் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. கத்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரோட வரிக்கு நம்ம போன வேணால் பரிசுத்தாவி பலம் இல்லாட்டா போக முடியாது. பறந்து போகணும், வானத்துக்கு பறந்து போகணும். பறந்து போனோங்க பலன் வேணும். நம்மளை இந்த இருக்கிற பலத்தோட நம்ம போக முடியாது. அபிஷேகம் பெற்றவங்களை கேளுங்க. அபிஷேகம் பெற்ற உடனே நம்மளோட சரீரம் லேசா மாறிடும். அப்படியே உயரத்துல போயிடும், எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த அபிஷேகம் நம்ம கையடிக்கிறோம், அந்த களியெல்லாம் இருக்காது. நீங்க நினைக்கிறீங்க இந்த கையடிக்கிற நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அபிஷேகம் நமக்குள்ள வந்து இறங்கும் போது, இந்த அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ள வரும்போது உடம்பெல்லாம் லேசா மாறிடுது. அவ்வளோ பெரிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இந்த நாட்கள் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலே என்ன ஆவியே ஊற்றுவேன். கத்தர் இந்த நாட்கள்ல பரிசுத்தாவியின் நாட்கள்ல இந்த நாட்களை பெந்தெகோஸ்து நாள் இருந்த போல அபிஷேகத்தை கத்தர் இந்த நாட்கள்ல நம்முடைய ஜனத்துக்கு தர வேண்டும். பரிசுத்தாவி பெறாதவங்களெல்லாம் இந்த நாட்கள்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, பரிசுத்தாவினால் நிறைந்த பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்தார். அப்போஸ்தலர் 4:8 வாசிப்போம். ஆமே. பேதுரு பரிசுத்தாவினால் அநேக அற்புத அடையாளங்களை கத்தர் செய்தார். ஆனபடினால பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமரியாவிலும் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க.
ஆமே. பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது நம்ம அதை அடக்கி வைக்க முடியாது. யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொல்லுவீங்க. கடைசி நாட்கள் அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தாவியை நீங்கள் தனிப்பட்ட நிலவரத்திலூட ஜெபம் பண்ணுங்க, கத்த தருவார். இங்கே ஒரு அம்மா முந்தி வருவாங்க பேட்டையிலேருந்து. அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் பரிசுத்தாவி இருந்தால் கத்தர் எனக்கு தரணும். தனியாக ஜெபம் பண்ணாங்க, கத்தர் அவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுத்தாங்க. அதே போல் நம்ம பிள்ளைகளெல்லாம் எத்தனையோ பேர் அபிஷேகம் பெறாதவங்களாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் கத்தர் பரிசுத்தாவியை கொடுத்துருக்கிறார். நீ பிற பரிசுத்தாவி வேண்டவங்க தேவனிடத்தில் கேளுங்க. ஒருத்தர் சொன்னார், நான் பைக்கில் போயிட்டு போகும்போது, சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது பரிசுத்தாவி கொடுத்துட்டாங்களாம். அவர் எந்த இடத்துலையும் எந்த நேரம் கொடுப்பார். பரிசுத்த உள்ளத்தோடு அவரிடத்துல கேட்கும்போது, குறையுள்ளவர் தான் மனுஷன், குறையுள்ளவங்க தான், குறைவுகளை மன்னிக்கிற தேவன் அவர். முதலாவது இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தார். ரெண்டாவது பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்தார். மூன்றாவது பரிசுத்தாவினால் நிறைந்த ஸ்தேவான். அப்போஸ்தலர் 7:55 ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறைந்த. அப்போ ஆறு ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறைந்தார். இப்போ இப்படியெல்லாம் காணும்போது மற்றவங்களுக்கு கேவலமாக தெரியுது. ஒன்றும் தெரியாதவனெல்லாம் இப்படி பரிசுத்தாவி பெற்றிருக்கிறானேன்னு. அவன் பரிசுத்தாவினை நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனோட மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் அவன் கண்டார். அப்போ பரிசுத்தாவியில் நிறைந்த போது ஸ்தேவான் இயேசுவை கண்டார். அதே 6:3 வாசிங்க. 6:3. பார்த்தீங்களா, அந்த வேலைக்காக என்ன ஆட்களை நியமிக்கிறாங்களா? படிப்பறிவு இல்லை, பரிசுத்தாவி. பரிசுத்தாவி பெற்றவங்கள கத்தர் வேலைக்கு வைக்கிறாங்களா? என்ன வேலைக்கு அது? பந்தி பரிமாறுறதுக்கு பரிசுத்தாவி பெற்றவங்களை. எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஊரில் எல்லாரும் ரட்சிக்கப்படும் போது எங்கள் தாத்தா சிஎஸ்ஐலேருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ சிஎஸ்ஐக்காரர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சா. அப்போ எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க பந்தி பரிமாறுவாங்க, அங்கே வெளியே ஆட்களை கூப்பிட மாட்டாங்க. பந்தி பரிமாற போனால் எங்கள் தாத்தாவை அங்கேருந்து தள்ளி விட்டுட்டாங்க. நீ போடா, நீ போய் பெந்திகோஸ்தில் போயிட்டு வண்டி பரிமாறக்கூடாது. எங்கள் தாத்தா அழுதுகிட்டே வெளியே வந்தார். பாருங்க, அந்த நாட்களில் என்ன, இப்போ எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, இப்போ எல்லாம் ஆண்டவரை ஏற்று கொண்டுட்டாங்க. ஆதி நாட்களில் எப்போவும் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பெண்டிகோஸ்ட் ஆகி சிஎஸ்ஐலேருந்து பெண்டிகோஸ்ட் ஆனதுனால அவங்க கல்யாணத்துக்கு போனேன்னா பந்தி பரிமாற விடலையா, நீ இதில் வரக்கூடாது, நீ வெளியே இருந்து சாப்பிட்டு வேணே போன்னு சொன்னாங்க சொந்தக்காரி வீட்டில். அப்படிப்பட்ட காலங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாரையும் கத்தர் மாற்றினாங்க. பறிப்பறிவு இல்லாவிட்டாலும் சரி, பரிசுத்தாவி பெற்றவங்களே அங்கே என்ன பந்தியிலே பந்தி பெருமாறுறதுக்காக வைத்தாங்களா. அதே போல் இந்த நாட்களில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானம் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களே இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆனால் சண்டே கிளாஸு கூட அப்படி தான் எங்களுக்கு ரூல்ஸு. சிபிஎம்எல்லாம் அப்படி தான். நான் சிபிஎம்எல் அந்த காலத்தில் 15 வயசுலலாம் பரீட்சை முடித்ததுக்கப்புறம் சண்டே கிளாஸ் எங்கள் அப்பா எச்சமாக இருந்தாங்க. சண்டே கிளாஸில் வச்சாங்க. ஒரு ஊழியக்கார் மீட்டிங்கில் ஒரு கன்வென்ஷனில் போனோம். பாஸ்டர் ஏசியை பற்றின அந்த காலத்தில் பெரிய பாஸ்டர். பரிசுத்தாய் பெறாத டீச்சர்ஸ் எல்லாம் சண்டே கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்களை எல்லாம் கூப்பிட்டு முன்னாலே உட்கார வச்சு அன்னைக்கு பெற்ற பரிசுத்தாவி தான், அன்னைக்கு ஒட்ட தீர்க்க தரிசனம் தான். என் 15வது வயசில் நான் 17 வயசு அப்போ அபிஷேகம் பெற்ற அந்த நாள்லேயே எனக்கு தீர்க்க தரிசனம் கிடச்சிச்சு. அன்னைக்கு பெற்ற அபிஷேகம் தான். அபிஷேகம் பெறாவிட்டா சண்டே கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு பிரமாணம் சிபிஎம்மில் இப்போ அப்படி தான். அன்னைக்கு கூட பிள்ளைகளை சொன்னாங்க எங்கிட்ட, நான் போகும்போது பரிசுத்தாவி பெறாவிட்டா அங்கே சண்டே கிளாஸ் எடுக்க விட மாட்டாங்க. பரிசுத்தாவியானவர் தான் நம்மளை நடத்தணும். பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே இருந்தேன்னா அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். ஆனபடினால் அபிஷேகம் பெறாதவங்க இந்த நாட்களில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள். பந்தி விசாரிப்புக்கு அபிஷேகம் பெற்றவங்கள நியமித்தாங்களா அந்த காலத்தில். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 3:00.
அப்போ வேலைகளுக்கெல்லாம் எப்படிப்பட்டவரே நியமிக்கிறாங்களா? பரிசுத்தாவி பெற்றவங்களை. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவி நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிறக்கோரையும் திக்கானோரையும் தீமோனையும் பர்மனாவையும் யூத மார்க்க தலைவனான அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் பரிசுத்தாவி பெற்றவங்களை தான் அந்த காலத்தில் தெரிந்து கொள்ளுறாங்களாம். ஆனால் இந்த காலத்தில் அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. ஜனங்கள் இடறி போகக்கூடாதுன்னு எல்லாரையும் நியமிக்கிறது எல்லா காரியங்களுக்கும். ஆனபடினால் இயேசுவானவர் பரிசுத்தாவி பெற்றார். ஆனபடினால் இயேசுவானவர் பரிசுத்தாவியில் நிறைந்து அவருடைய ஊழியத்தை செய்தார். ரெண்டாவது பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்தார். மூன்றாவது ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறைந்தார். நம்மளும் இந்த நாட்களில் பரிசுத்தாவி பட்டாதவங்களெல்லாம் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்ப வேணும். அடுத்தது பரிசுத்தாவினால் நிறைந்த பர்னபா. அப்போஸ்தலர் 11 24 25. அப்போஸ்தலர் 11. ஆமேன். ஆவியினால நிறைந்த பெர்னபா அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தானா. இந்த நாட்களில் நமக்கு பரிசுத்தாவி அபிஷேகம் தேவையா இருக்குது. அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் இந்த நாட்களில் இயேசுவானோர் அபிஷேகத்தை பெற்றார். பேதுரு அபிஷேகத்தை பெற்றார். ஸ்தேவான் அபிஷேகத்தில் நிறைந்திருந்தான். அதுக்கப்புறமா பர்னபா அபிஷேகத்தில் நிறைந்திருந்தான். ஆனபடினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவங்களெல்லாம் இந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில் பரிசுத்தாவியை கேளுங்க. அந்த நாட்களில் பரிசுத்தாவி இல்லாவிட்டால் நம்மளால் ஜீவிக்க முடியாது. அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் எல்லாவற்றையும் சகிக்க கிருபை தரும். பலன் இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பலவீன நேரத்தில் துக்க நேரத்தில் பாருங்கள், எத்தனையோ இடங்களில் துக்க நேரங்களை நான் பார்த்துருக்குறேன். சிலவங்களுக்கு துக்கத்தை சகிக்க முடியாது. ஆனால் கொஞ்ச நேரம் போய் நம்ம பரிசுத்தாவியில் நிறைந்து தேவனோடு உறவாடும் போது கர்த்தர் நமக்கு தைரியத்தை தருகிறார், பலனே தருகிறார். அந்த பலன் நம்மளை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பரிசுத்தாவினால் நிறைந்த பவுல் பரிசுத்தாவினால் நிறைந்தாங்கள். அப்போஸ்தலர் 13 3-9 வாசிங்க. அப்போ பவுல் என்ன பண்ணாங்களா? பரிசுத்தாவினால் நிறைந்தவனா இருந்தான். நம்மளும் இந்த நாட்களில் பரிசுத்தாவினால் நிரம்ப வேண்டும். 9-10 வாசிங்க. அப்போ அந்த நாட்கள் என்ன பண்ணோம்? பரிசுத்தாவில நம்ம நிறைந்தவர்களாய் காணப்படணும். இயேசு ஆவியினால நிறைந்தவராயிருந்தார். அதே போல நம்ம பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்தவனாயிருந்தான். ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாயிருந்தான். பர்னபா பரிசுத்தாவினால் நிறைந்தவனாயிருந்தான். பவுல் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாயிருந்தான். நம்மளும் இந்த நாட்களில் பரிசுத்தாவி பெறாதவங்களெல்லாம் பரிசுத்தாவியை பெற்று இந்த நாட்கள் ஆண்டவர் வருகைக்காக காத்திருப்போம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை நடத்துவார்.